ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். த சீடிங் 2023 ரிலீஸ் ஆன ஒரு மூவி இப்போ தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, படத்தோட ஹீரோ வந்து ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறதுக்காக பாலைவனத்துக்கு போறாரு. போன இடத்துல அங்க ஒரு சின்ன பையனை பாக்குறாரு. அந்த சின்ன பையன்கிட்ட போயிட்டு கேட்கும்போது, நான் எங்க அம்மா அப்பாவை தொலைச்சிட்டேன், நான் இங்க தொலைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உடனே ஹீரோ என்ன சொல்றாரு, நான் உனக்கு உங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்றேன், உங்க அம்மா அப்பா எந்த பக்கம் போனாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாரு. உடனே அந்த சின்ன பையன் என்ன சொல்றான், இந்த பக்கம் தான் போனாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் எந்திரிச்சு போக ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் பின்னாடியே போறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த சின்ன பையன் ஒரு இடத்துல போயிட்டு இந்த ஹீரோவை சுத்தல்ல விட்டுறான். ஹீரோக்கு எந்த வழியில வந்தோம், இப்ப எந்த வழியில போகணுன்றது மறந்து போயிடுச்சு. அப்ப வந்து மலையடி வாரத்துல ஒரு வீடு ஒண்ணு பாக்குறாரு. அங்க ஒரு படிக்கட்டு ஒண்ணு இருக்கு. அந்த படிக்கட்டுல இறங்கி அந்த வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல ஒரு லேடிஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம், வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க, இங்கே படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹீரோவும் அங்கேயே தங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சிட்டு போகலான்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ இறங்கி வந்து அந்த ஏணியை காணும். இவர் அந்த இடத்துல மாட்டிக்கிறாரு. தப்பிச்சு போக வழியே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன ஆனிச்சு, அந்த இடத்துல இருந்து தப்பிச்சாரா இல்லையா, அந்த லேடிஸ் யாரு, அந்த மலையடி வாரத்துல சுத்தி இருக்க அந்த பாலைவன மக்கள்லாம் யாரு, அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன ஆனிச்சு அப்படின்றத அந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துக்கு இவங்க ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்குள்ள தான் வரும். கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் தான். இருந்தாலும் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேன்றது ரொம்ப லேகிங்கா தான் இருந்துச்சு. சொல்ல போனா நிறைய சீன் வந்து ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி ஃபீல் ஆனிச்சு. இந்த படம் வந்து எப்படிப்பட்ட படம்ன்றத ஃபர்ஸ்ட் சீன்லேயே வந்து ஒரு சிம்பாலிக்கா வச்சிருந்தாங்க. ஒரு சின்ன குழந்தை வந்து ஒரு மனுஷனோட விரல வந்து சாப்பிட்டு வரும். அந்த ஃபர்ஸ்ட் சீனை பார்க்கும்போது இந்த படம் எப்படிப்பட்ட படம்ன்றது நம்மளாட்டி புரிஞ்சிக்க முடியுது. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் சீனுக்கு அப்புறம் படம் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்லோவா போக ஆரம்பிச்சதுனால ஒரு கட்டத்துக்கு மேல உட்காந்து பார்க்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு லேகிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ல தான் அந்த படம் வந்து எப்படிப்பட்ட படம்ன்றது அப்படி போயிட்டு முடிச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வர சீன்லாம் ரொம்ப டிராகிங்கா இழுத்துட்டு போன மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கே அவங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. டெக்னிக்கலா பார்க்கும்போது இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபின்றது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அந்த பாலைவனத்தை கவர் பண்ணதா இருக்கட்டும், அவங்க காட்டுற விஷுவலா இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே டீசென்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுறதுனால அந்த அளவுக்கு பொறுமைன்றது எல்லாருக்கும் இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான ஒரு படம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.